அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருமே வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே கற்பித்திருக்கின்றே, மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே, அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரத்திலே இந்த சனிக்கிழமையில் ஒன்றாக கூடி இந்த இணையில்லாத பலியை நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்முடைய தேவதாயாரை அன்போடு நினைத்து அவரோடு கூடவே நம் ஆண்டவருக்கு பலியை ஒப்புக் கொடுக்க அழைக்கின்றது. சிறப்பாக இந்த வணக்க மாதத்திலே நாம் எல்லோரும் நம்முடைய தேவதாயாரோடு மிகவும் நெருங்கிய உறவு கொள்ளவும், நம்முடைய செவமாலை தியானத்தின் மூலமாக நாம் எல்லோரும் நம்முடைய தாயாரோடும் அவருடைய அன்பு மகன் நம் ஆண்டவரோடும் நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். சிறப்பாக இந்த ஓபும் தொலைக்காட்சி ஊடாக இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருக்கு உகந்த பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தகுதியினங்கள், பாவங்கள், பிளவீனங்களை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உம்முடைய திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைப்பிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டு செல்வனவாக உம்மோடு தூயாவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய சுதனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித் தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடி மக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய புனிதமிகு புயமும் அவருக்கு
வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேந்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Hallelujah, 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 hallelujah. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 14வது அதிகாரம் வரை வசனங்கள் 7 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவது இல்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார்.
நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, அருள் நிறைந்த இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் தம்மை பற்றிய இன்னதொரு அற்புதமான மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பல மறைபொருட்களை தான் விரும்பிய சீடர்களோடு மிகவும் ஆழமாக விளங்கப்படுத்துவதொன்று. எடுத்துக்காட்டாக சீமோனோடு ஆழமான உறவை ஏற்படுத்தி அவரோடு உறவாடி தன்னை பற்றிய உண்மையை வெளிப்படுத்துவதும், தோமாவோடு உறவாடி தம்மை பற்றிய உறவை வெளிப்படுத்துவதும் இருக்கின்ற பொழுது, அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலே இன்னொரு திருத்தூதர் பிலிப்பு மூலமாக இந்த நாளிலே தன்னை பற்றிய ஒரு அற்புதமான உறவை, அதாவது தன்னுடைய தந்தைக்கும் தனக்கும் இடையிலான ஒரு ஆழமான உறவை, அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த நாளிலே பாருங்கள், திருத்தூதர் பிலிப்பு தனக்குள்ளே ஏற்பட்ட ஓர் கேள்வியை இயேசுவிடம் கேட்கின்றார். அதாவது, ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதுமென்று சொன்ன பொழுது, அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உள்ளம் மலர்ந்து தன்னை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். அதாவது, இயேசுவை தன்னை காண்பவன் எல்லோரும் தந்தையை காண்பதாகவும், தன்னை அறிந்திருக்கிற எல்லோரும் தந்தையை அறிந்திருப்பதாகவும், இப்படியாக அன்பான பிள்ளைகளே, இயேசுவும் தந்தையும் ஒன்று. அதாவது நம்முடைய விசுவாசம் பரம திருத்துவத்தை, அதாவது கடவுளை, மகனாகிய இயேசு ஆண்டவரை, தூய ஆவியை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலே இயேசு மிகவும் ஆணித்தரமாக இன்னொரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதாவது, நாம் எல்லோரும் நம்முடைய ஆண்டவரிலே ஆழமான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காக அற்புதமான வெள்ள சேகளை செய்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார், தன்னுடைய வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டாலும் அவருடைய செயலின் பொருட்டு நம்ப வேண்டும் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அன்பான பிள்ளைகளே, இன்று இன்னொரு ஆழமான உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். அதாவது, இயேசுவிலே யார் யாரெல்லாம் உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, உண்மையான விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் இயேசு செய்கின்ற செயல்களையே செய்வார்கள். அது மட்டுமல்ல, அன்பான பிள்ளைகளே, அதற்கு மேலான செயல்களையும் செய்வார்கள். எனவே தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்வார், யார் யாரெல்லாம் இயேசுவின் பேரால் எதை கேட்டாலும் இயேசு இல்லை என்று செய்வார். அது மட்டுமல்ல, அன்பான பிள்ளைகளே, நாம் எல்லோரும் இயேசு மீது அன்பு கொண்டு இருந்தால் அதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடைப்பிடித்து வாழ வேண்டும். அதைத்தான் அன்பான பிள்ளைகளே, இன்றைய முதலாவது வாசகத்திலே திருத்தூதர் பணியிலிருந்து நாங்கள் படிக்கிறோம்.
எப்படி அந்த சீடர்கள் நம்முடைய ஆண்டவரை உறுதியோடு ஆழத்தோடு விசுவசிக்கின்ற பொழுது அங்கு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. இருந்தும் அன்பான பிள்ளைகளே, அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் சிறப்பாக அந்த அவமானங்களை எல்லாம் தாண்டி நிச்சயமாக அவர்களை வழிநடத்துவது வேறு யாருமல்ல, நம்முடைய ஆண்டவருடைய ஆவி. எனவே அந்த சீடர்கள் அன்பான பிள்ளைகளே, இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் தூய ஆவி அருளுகின்ற இந்த மகிழ்ச்சியிலே திளைத்து தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை போதித்ததாக சொல்லப்படுகின்றது அன்பான பிள்ளைகளே. எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே அதே ஆவியை பெற்றவர்கள், அதே ஆவியை வாழுகின்றவர்கள், நம் ஆண்டவர்களே ஆழமான நம்பிக்கை வைத்தவர்கள். எனவே அதே ஆவியினாலே உந்தப்பட்டு நாங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான எதிர்ப்புகள் மத்தியிலும் தூய ஆவியினுடைய துணை கொண்டு ஆண்டவரை உறுதியோடு நாங்கள் பறைசாற்ற அவருடைய அன்பை இரக்கத்தை தொடர்ந்து மன்றாடுவோம். கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆண்டவரே, அனைத்துடன் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்களுடைய வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை இனத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14வது சிங்கராயர், எங்களுடைய ஆயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், 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 ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தருகின்ற அவருடைய அமைதியை மற்றவர்களோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாங்கள் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். மெழுகாகினே தெரியாக வா, மலராகினே மனமாக வா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் என்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற
இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனினவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயனினவோ. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னில் அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தம்முடைய நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம்முடைய திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. நம் ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய அமைதியிலும் சென்று வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நிறைந்த திருப்பலியை நம்முடைய இந்த வேபும் தொலைக்காட்சி ஊடாக ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மாசில்லா கண்ணீயே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் மீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றாய், ஆதியில்லாதுனை மாதை நீ பெற்றாய்.
வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.